வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூர் அருகே உபதலை கிராம பகுதிக்குள் உணவை தேடி 2 கரடிகள் வந்ததால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் நடமாடி வருகின்றனர். இரவு நேரத்தில் மட்டுமே வனத்தை விட்டு வெளியே வரும் வனவிலங்குகள் தற்பொழுது பகல் நேரத்திலும் உலா வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நாள்தோறும் நடமாடி வரும் பகுதியில் காட்டெருமை, சிறுத்தை, கரடி, காட்டு யானை, கருஞ்சிறுத்தை உள்ளிட்டவை உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள உபதலை கிராம பகுதியில் நேற்று இரவு 2 கரடிகள் உணவை தேடி அங்குமிங்குமாக நடமாடி வந்தது. உணவு எதுவும் கிடைக்காததால் 2 மணி நேரம் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த கரடிகள் அங்கிருந்து அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது. 2 கரடிகள் ஒரே நேரத்தில் வந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வனத்துறையினரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உபதலை கிராம பகுதியில் தொடர்ந்து கரடிகள் சுற்றித் திரிவதால் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.